வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். இன்று உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பெரிய நன்மை, பெரிய நல்லது உங்களுக்கு செய்யக்கூடியவங்க யார்? இவங்க பழக்க வழக்கம் மூலிமா பெரிய பெரிய நல்லது எனக்கு நடந்திருக்குங்க, பெருசாக நல்ல நிலைக்கு வந்தேன். உங்களாலையும் நான் சொல்லக்கூடிய இவங்களுக்கும் நீங்கள் பெரிய பெரிய நன்மை செஞ்சிருப்பீங்க, பெரிய நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க. இதற்கு காரணம் நான் சொல்லக்கூடிய ராசி அல்லது லக்னம். அவங்களால உங்களுக்கும் உங்களால் அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மை இந்த வாழ்நாளில் இதன் மூலிமா பெரும் வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது என்பது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன் என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அதிகம் பேர் கேட்குறீங்க. தாராளமாக ஜாதகம் பார்க்குறேன். ஒரு நாளுக்கு முன்பு சொல்லுங்கள், சரியான நாள் உங்களுக்கு தரேன், அன்னைக்கு ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகம் பார்க்கணுன்னா என்னோட மொபைல் நம்பர் 9944696031. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா ஜாதகம் பார்க்கலாம். உங்களுக்கு சிறப்பாக ஜாதக பலன் சொல்கிறேன். என்னோட ஸ்பெஷலே நடப்பதற்கு முன்பு சொல்வது தான், பல வெற்றி மேலே வெற்றி, பெரும் வெற்றி, உலக சாதனை கலந்த வெற்றிகள் பிரம்மாண்டமாக நான் கொடுத்துருக்கிறேன். என்னோட சேனலை பாருங்கள், உலக சாதனை செய்த வெற்றி எது என்பது உங்களுக்கு தெரியும். இன்று பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் யாரோ ஒருவர் இவங்களால தான் எனக்கு இது கிடைச்சது, நடந்தது, இல்லை இவங்களுக்கு நான் இப்படி செஞ்சேன், அவங்க இன்னைக்கு நல்ல நிலைக்கு இருக்கிறாங்க, பெரிய நன்மை கிடைச்சிருக்கு, பெரும் அதிர்ஷ்டம் கிடைச்சது, இவங்க எனக்கு கிடைக்கிறதும் அவங்க எனக்கு கிடைச்சதும் இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. இவர் அறிமுகம் மூலியமாக தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையோ தொழிலோ அரசு வேலையோ இல்லை பெரிய பெரிய லாபமோ பெரிய பெரிய வெற்றியோ மிகப்பெரிய நன்மை அதிகம் எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்களால எனக்கு மிகப்பெரிய நன்மை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. என்னால் மிகப்பெரிய நன்மை அவங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. பெரிய நல்ல நிலைக்கு உயர்ந்து நல்லா வாழ்கிறாங்க, பெரும் நன்மை நடக்குது. எனக்கும் அவங்களுக்கும் எந்த வித கருத்து வேறுபாடு பாதிப்பு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறோம், பெரிய நன்மை நடக்குது. அது யார், எந்த ராசி, எந்த லக்னத்துக்கு யாரோட நட்பு பழக்கம்? இது உங்கள் மனைவியாக இருப்பது இன்னும் சூப்பர், கணவனாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது, உங்கள் அப்பா அம்மாவோ இருப்பது மிக மிக நன்மை, மகனோ மகளோ இருப்பது பெரிய நன்மை, தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ அக்காவோ மாமனோ சொந்த பந்தமோ நண்பர்களோ புது பழக்கமோ இவங்கன்னா இப்போ நான் எந்த ராசி எந்த லக்னம் சொல்கிறேனோ அவங்களோட பழக்க வழக்கம் நட்பு உங்களுக்கு இருந்தால் அவங்களால் வாழ்நாள் முழுவதும் பெரிய பெரிய நன்மைகளும் நல்லதும் பெரிய பெரிய லாபமும் நல்ல உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்க. உங்களால் அவர்களுக்கும் பெரிய நன்மை நல்லது மனப்பூர்வமாக நீங்கள் கட்டாமல் செஞ்சு தருவீங்க. நீங்களும் பெருமையாக சொல்லிக்கலாம், நான் வந்து தாங்க இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நீங்கள் நல்ல நிலைக்கு இருக்கிறாங்க, இன்றும் என்னோடய பேச்சு கேட்டது எல்லாம் செய்வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செயலை செஞ்சால் பெரிய வெற்றி, பெரிய லாபம், பெரிய நன்மைனா நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது எந்த ராசி லக்னம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜாதக ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறுக்கால கோடு போட்டு லான் போட்டிருக்கும். அந்த ஜாதக புக்கிலேயே சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது சனின்னு தனியாக பெயர் போட்டு மேலே முதல் லக்னம் போட்டிருக்கோம் எழுத்தா, இல்லை கீழே கடைசியில் லக்னம் போட்டு லக்னத்தோட பெயர் போட்டிருக்கோம். அதுதான் உங்களோட லக்னம். உங்கள் ராசியும் உங்கள் லக்னத்தும் சரியாக பாருங்கள். இது யாருக்கு சரியாக பொருந்தது பாருங்கள். கட்டாயமாக 100க்கு 85% இது உங்களுக்கு சரியாக இருக்கும்.
சரியாக பொருந்தும். மீன லக்னத்துக்கு அல்லது மீன ராசி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நல்லது தரக்கூடிய நல்ல ஒரு நட்பு பார்த்தீங்கன்னா கடக ராசி அல்லது கடக லக்னம் அல்லது விருச்சக ராசி விருச்சக லக்னம். இது உங்களுக்கு பெரிய நன்மை நல்லது தரும். அடுத்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். இவங்களால உங்களுக்கு பெரிய நன்மை இல்லை உங்களால் அவங்களுக்கு பெரிய நன்மை நடக்கும். அடுத்தது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் உங்களுக்கு யார் நன்மை தருவாங்க, உங்களால் அவங்களுக்கு யார் நன்மை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னியா லக்னம் அல்லது மகர ராசி மகர லக்னம். இவங்களால உங்களுக்கும் உங்களால் அவங்களுக்கும் பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்து மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் உங்களுக்கு யார் நன்மை செய்வாங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், கும்ப ராசி கும்ப லக்னம். இவங்க உங்களால் அவங்களுக்கும் அவங்களால் உங்களுக்கும் பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்து கடக ராசி அல்லது கடக லக்னம் உங்களுக்கு யார் பெரிய நன்மைகள் நல்லது செய்வாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னம், மீன ராசி மீன லக்னம். இவங்களால் உங்களுக்கு பெரிய நன்மைகளும் உங்களால் அவங்களுக்கு பெரிய நன்மைகளும் நடக்கும். அடுத்து சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் உங்களுக்கு யார் பெரிய நன்மைகள் தருவாங்க, உங்களால் பெரிய நன்மை யாருக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கிறவங்க பெரிய பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னம் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மை யார் செய்வாங்க, உங்களால் யாருக்கு நன்மை நீங்கள் செய்வீங்க அது பார்த்தா மகர ராசி அல்லது மகர லக்னம், ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். இவங்களால் உங்களுக்கு பெரிய நன்மைகளும் நடக்கும், உங்களால் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்து துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் உங்களுக்கு யார் பெரிய பெரிய நன்மைகள் தருவாங்க, உங்களால் யாருக்கு பெரிய நன்மை நடக்கும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். இவங்களை சேர்ந்தவங்க உங்களுக்கு பெரிய நன்மைகள் செய்வாங்க, உங்களால் நீங்களும் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் செய்வீங்க. அடுத்து விருச்சக ராசி விருச்சக லக்னம் உங்களுக்கு யார் பெரிய நன்மைகள் செய்வாங்க, உங்களால் நீங்கள் யாருக்கு பெரிய பெரிய நன்மைகள் செய்வீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம், கடக ராசி அல்லது கடக லக்னம். இவங்க தான் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் தருவாங்க, நீங்களும் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் செய்வீங்க. அடுத்து தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் உங்களுக்கு யார் பெரிய பெரிய நன்மைகள் நல்லது செய்வாங்க, நீங்களும் இவங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் செய்வீங்க. அந்த ராசி லக்னம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம். இவங்க தான் பெரிய பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் செய்வீங்க. அடுத்து மகர ராசி மகர லக்னம் உங்களுக்கு யார் பெரிய பெரிய நன்மைகள் செய்வாங்க, நீங்களும் இவங்களுக்கு தான் பெரிய நன்மைகள் செய்வீங்க. அது யாருன்னா ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், அடுத்து கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னம். இவங்க உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் செய்வாங்க, உங்களால் அவங்களுக்கும் பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தது கும்ப ராசி கும்ப லக்னம் உங்களுக்கு யார் பெரிய பெரிய நன்மைகள் செய்வாங்க, உங்களால் யாருக்கு பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி
அல்லது மிதுன லக்னம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், இவங்க தான் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மையும் நல்லதும் செய்வாங்க. நீங்களும் உங்களால் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்மை நல்லதும் நடக்கும். அடுத்து அதே மீன லக்னத்துக்கு ராசி யார் நன்மை செய்வாங்க பார்த்தா கடக ராசி அல்லது கடக லக்னம், விருச்சக ராசி விருச்சக லக்னம், இவங்க தான் உங்களுக்கு நன்மை, உங்களால் பெரிய பெரிய நன்மை இவங்களுக்கு நடக்கும். இவை எல்லாம் எப்பயுமே ஒரு தொழில் நீங்கள் செய்வது, கூட்டாக சேர்ந்து செய்வது, எந்த இதில் கூட்டாக செய்கிறதுனாலும் ஒரு இடத்துக்கு நம்பிக்கையாக கூட்டு போகணுங்க, நம்பிக்கையாக வரணுங்க அப்படின்னு பார்த்தா இந்த ராசி லக்னம் உங்களுக்கு சொன்னவங்களை நீங்கள் தாராளமாக நம்பி கூட கூட்டு போகலாம். அவங்களால் பெரிய நன்மையும் உங்களால் பெரிய நன்மையும் நிச்சயமாக நடக்கும். நீங்களும் அவங்களை ஏமாற்ற மாட்டீங்க, அவங்களும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. என்னதான் கருத்து வேறுபாடு வந்தாலும் அவங்களால் உங்களுக்கு பாதிப்போ உங்களால் அவங்களுக்கு பாதிப்போ வராது. இவங்க சொன்னது எந்தெந்த ராசி லக்னத்துக்கு யார் நன்மை செய்வாங்க, நீங்கள் யாருக்கு நன்மை செய்வீங்க, சொன்ன ராசி அனைத்தும் உங்களுக்கு இவங்களால் மட்டும் நன்மைகள் கிடைக்கும். உங்களால் அவங்களுக்கு மட்டும் நன்மை செய்ய முடியும். இதை தாராளமாக உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ மனைவியோ மகனோ மகளோ அக்கா தங்கச்சி சொந்தம் பந்தம் நண்பர்கள் யார் இருந்தாலும் நான் சொன்னது பொருத்தி பாருங்க, சரியாக இருக்கும். இவை அனைத்தும் வெறும் ஒரு 40% சொல்லியிருக்கிறேன். முழுக்க முழுக்க பார்த்தா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் 100% எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். உங்களுக்கு முழுமையாக அனைத்தும் தெரிய வேணும், பிறந்தது முதல் இறக்கும் வரை அனைத்து விஷயம் தெரியணுங்க அப்படின்னா உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கை பற்றி, உங்கள் ஜென்மம் பற்றி, நீங்கள் இனி வாழக்கூடிய வாழ்க்கை பற்றி அனைத்து நல்லது கெட்டது அனைத்துமே உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதை பார்த்தா சுலபமாக சொல்லிடலாம். எது எது உங்களுக்கு எப்போ நடக்கும், எது எப்போ செய்யணும் செய்யக்கூடாது, இவை அனைத்தும் உங்கள் ஜாதகத்தை வச்சு சரியாக சொல்லிடலாம். இதை வச்சு நீங்கள் சரியான முடிவை செய்து அந்த வழியில் போங்க. மிகப்பெரிய வெற்றி, பெரும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.